Hello friends, once again welcome to our channel TN11 Fantasy. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜிம்பாப்வே உமன்ஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச் நாளைக்கு ஈவினிங் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்பாப்வே உமன்ஸ் வந்து ரொம்ப வீக்கான டீம் பாகிஸ்தான் உமன் கூட கம்பேர். ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் உமன் பார்த்திங்கன்னா ஓவராலாக மென்ஸ் டீம் அளவுக்கு பாகிஸ்தான் உமன்ஸ் டீம் இல்லை. ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், ரெண்டு பேருமே ஒரே லெவலில் தராசில் வச்சிங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. லாஸ்ட்டு 5 மேட்சஸில் ஜிம்பாப்வேயும் 4 லாஸ், பாகிஸ்தானும் 4 லாஸ். ஸோ ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண மேட்சஸ்லாம் பார்க்கலாம். ஜிம்பாப்வேயோட ஒரு 2 டீமோட ஒரு ப்ரீவியஸ் 3 மேட்சஸ் பார்க்கலாம். ஜிம்பாப்வே நியூசிலாந்து உமன் கூட ஆடி இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். அதில் அவங்க எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யூனிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம யாராவது கிடைக்கிறாங்களான்னு தேடிப்போம். ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸில் தான் நம்ம எதாவது கிடைக்குதான்னு பார்க்க முடியும். மேக்ஸிமம் பெரிய ஸ்டாட்ஸ் எதுவும் கிடைக்காது ஒரு அன்பாப்புலர் டீமுக்கு. ஸோ ஜிம்பாப்வே உமன்ஸ் ஒரு அன்பாப்புலர் டீம். ஸோ செக் பண்ணலாம். ஸோ ஜிம்பாப்வே உமன்ஸ் வந்து நியூசிலாண்டு கூட ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆடிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என் சிபாண்டா 6 ஓவர் போட்டிருக்காங்க, டி மக்குஷா 7 ஓவர் போட்டிருக்காங்க, ஏ ஜிமுனு 8 ஓவர் போட்டிருக்காங்க, ஏ மஸ்விசயா 6 ஓவர், சி சட்டோன்ஸ்வா 9 ஓவர் போட்டிருக்காங்க. இவங்க தான் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 9 ஓவர் போட்டு பார்க்கலாம் அப்கமிங் மேட்ச்சில் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஏ ஜிமுனு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, டி மக்குஷா 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, பி மராங்கே 8 ஓவர் போட்ட வரைக்கும். ஏன்னா இந்த பிளேயர் வந்து நான் இது பிஃபோராக போடும்போது பார்த்துருக்கேன். பி மராங்கே ஒரு டீசெண்டான நல்ல பவுலர். அதுக்கப்புறம் ஏ மஸ்விசியாக பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் சரி. ஸோ இங்கே நம்ம பர்டிகுலராக பார்க்க வேண்டியது பி மராங்கே 1 விக்கெட்டு, சி சட்டோன்ஸ்வா 2 விக்கெட்டு, ஏ ஜிமுனு 1 விக்கெட்டு, டி மக்குஷா 1 விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வந்து எல் டிஷ்மா வந்து 4 ஓவர் போட்டிருக்காங்க, பிபிசா 2 ஓவர் போட்டிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் பர்டிகுலராக சொல்கிற அளவுக்கு யாராவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தா சி முகேரி ட்ரிப்பான 22 ரன்ஸ், எல் டிஷ்மா இவங்க பவுலிங்கும் போடுறாங்க, ஒரு 4 ஓவர்ஸ் போட்டாங்க, பேட்டிங்கில் ஒரு 34 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. எம் முப்பாச்சிக்கோ 5 ரன்ஸில் அவுட், பிபிசா இவங்களும் பவுலிங் ஒரு 2 ஓவர்ஸ் போட்டாங்க, பேட்டிங்கில் ஒரு 15 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சி துரு பர்ஃபார்மன்ஸ் 1 ரன், சி சட்டான்ஸ்வா 3 ரன், ஜிமுனோ 6 ரன், மஸ்விசியா டக் அவுட், மக்குஷா டக் அவுட், என் சிபாண்டா டக் அவுட், பி மராங்கே இறங்கும். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு அனதர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே 1 or 2 ஆல் அவுட். இங்கே கே இன்லோ அவங்க 12 ரன்ஸ், எம் முப்பாச்சிக்கோ 32 ரன்ஸ். ஸோ மாற்றி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே தவிர கண்டினியூஸாக யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. முகேரி ட்ரிப்பான 4, 6 எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். லாஸ்ட்டில் மஸ்விசியா 13 ரன்ஸ், டி மக்குஷா 12 ரன்ஸ். இங்கே பவுலிங் பார்க்கலாம். 8 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. என் சிபாண்டா 5 ஓவர் போட்டிருக்காங்க, ஏ ஜிமுனு 2 ஓவர், ஏ மஸ்விசியா 4 ஓவர் 1 விக்கெட், சி சட்டான்ஸ்வா 1 விக்கெட். ஆல்ரெடி சட்டான்ஸ்வா 1 விக்கெட் எடுத்தாங்க, இங்கே எடுத்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது டிஷ்மா பிஸா பவுலிங் போடுறாங்க, அவங்களும் ஆன்சர் டேக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ரோல்ஸும் சிமிலராக பண்ணுறவங்க வந்து டிஷ்மா பிஸா. ஆனால் கம்மியான ஓவர்ஸ் தான் போகிறாங்க. சட்டோன்ஸ்வா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட், இப்போயும் 1 விக்கெட். மஸ்விசியா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜிமுனு சிபாண்டா அவங்களும் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் பார்ப்போம். இந்த மேட்ச்சில் ஒரு 174 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே கம்ப்ளீட்டாக 50 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. சிபாண்டா 9 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, மக்குஷா 6 ஓவர்ஸ், ஜிமுனு 4 ஓவர்ஸ், சட்டோன்ஸ்வா பாருங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக விக்கெட் எடுக்கிறாங்க. மராங்கே விளையாடின மேட்ச் விக்கெட். சட்டோன்ஸ்வா மராங்கே 2 பேரும் ஹை ஓவர்ஸ் போடுறாங்க, சிபாண்டாவும் போடுறாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சிபாண்டா வந்து விக்கெட்டர்ஸ், ஆனால் மேக்ஸிமம் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. டிஷ்மாவும் மேக்ஸிமம் ஓவர் போடுறாங்க. ஸோ அவங்களே கன்சிடர் பண்ணலாம். சட்டான்ஸ்வா, மராங்கே, சிபாண்டா அண்ட் டிஷ்மா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓகே ஒரு மேக்ஸிமம் ஓவர்ஸ் போடுறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க. அதை தாண்டி மேக்ஸிமம் ஓவர்ஸ் இவங்க தான் போடுறாங்க. என் சிபாண்டா 9 ஓவர்ஸ் போடுறாங்க, சட்டோன்ஸ்வா 9 ஓவர்ஸ் போடுறாங்க, மராங்கே 10 ஓவர்ஸ் போடுறாங்க, டிஷ்மா வந்து 8 ஓவர்ஸ் போடுறாங்க. ஸோ இப்போ பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு இன்லோ வந்து ஒரு குவாலிட்டி சீனியர் பிளேயர். அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்ச் 52 அடிச்சிருக்காங்க. முப்பாச்சிக்கோ டர்மிஸ் டைப்பில் ஒரு 30 ப்ளஸ் அடிக்கிறாங்க, இல்லை சிங்கிள் டிஜிட் அவுட். முகேரி ட்ரிப்பானோ 38 ரன்ஸ், பிபிசா பாருங்கள் பவுலிங்கும் லைட்டாக போடுறாங்க, பவுலிங் ஒரு 4 ஓவர்ஸ் போட்டாங்க, பேட்டிங்கும் வராங்க. இந்த பிபிசா சும்மா பேட்டிங் டாப்பில் வராங்க, அவ்வளோதான். வேறு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. சிபாண்டா மராங்கே ஜிம்பாப்வேல பவுலிங் யூனிட்டில் பார்த்திங்கன்னா சிபாண்டா, சட்டோன்ஸ்வா, மராங்கே, ஷுமா. பிஸா வந்து பேட்டிங்கில் ஆடுறாங்க, முப்பாச்சிக்கோ ரொட்டேட் பண்ணலாம், இன்லோவும் முகேரி ட்ரிப்பான, அவ்வளோதான். சொல்லிக்கிற மாதிரி வேறு யாரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாகிஸ்தான் உமன்ஸ் போவோம். பாகிஸ்தான் உமன்ஸும் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா உமன் கூட ஓடிஐ விளையாடிருக்காங்க. அவங்களோட ரீசெண்டான ஓடிஐ மேட்சஸ்லாம் பார்க்கலாம்.
அவங்களுமே நியூசிலாந்து ஜிம்பாப்வே கிட்ட எப்படி தோத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஷாமாஸ் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் அடிக்கிறாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில். இந்த மேட்ச் வந்து ஒன் சைடடாக ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் பாகிஸ்தான் ஒன் சைடாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 97 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஷாமாஸ். எக்ஸ்ட்ரானரி பேட்டிங். ஜி ஃபெரோசா 13, சித்ரா அமீன் 41. இவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு ஓடிஐ பேட்ஸ்மேன். ஆயிஷா ஜாஃபர் 24, என் ஆல்வி 36, யூஹி ஹனி 4 runs, ஃபாத்திமா சனா. இவங்க தான் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட்டு பாகிஸ்தான் மேட்சஸ் உமன்ஸ் மேட்சஸ் விளையாடின எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ஃபாத்திமா சனா. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி சாய்ஸில் இவங்க கேப்டன் பர்சன்டேஜ்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ கண்டிப்பாக இவங்களை போட்டு தான் ஆகணும். ஏன்னா 2 ரோலுமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவாங்க. சையத் அரூப் ஷா 4 runs, டி ருபாப் 6 runs, நஷ்ராஸ் வந்து 1 run. ஸோ இப்போ பவுலிங்கில் பார்ப்போம். கம்ப்ளீட்டாக 50 overs போட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிடும் டி ருபாப் லைட்டாக தான் போடுறாங்க, 3 overs 1 wicket. ஃபாத்திமா சனா 5 over 2 wicket. சாதியா இக்பால் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஸ்பின்னர் 3 wickets 10 over போட்டிருக்காங்க. எஸ் ஷா 6 over போட்டு விக்கெட்லெஸ். நஷ்ராஸ் வந்து 5 over போட்டு விக்கெட்ஸ். யூகி ஹனி 7 over. ஹனி 2 wickets, நஷ்ராஸ் வந்து 2 wickets. சாதியா இக்பால் 3 wickets, ஃபாத்திமா சனா 1, டி ருபாப். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷாமா செம்மையாக ஆடிருக்காங்க 97, சித்ரா அமீன் 41, ஐசா ஜாஃபர் 24, எல்வி 36 அண்ட் ஃபெரோசா 30. ஸோ அதே நம்ம 1 or 2 மேட்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 2 பேருமே ஈக்குவல் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஆடு. மேட்ச் டேனா பேஜ் 10 over 1 wicket, ஃபாத்திமா சனா 10 over 2 wickets. சாதியா இக்பால் சனா 10 overs போகிறாங்க. எஸ் அரூப் ஷா 2 wicket, நஷ்ராஸ் வந்து 1 wicket, ஆயிஷா ஜாஃபர் ஒரு ஓட்டம் போட்டுருவாங்க. ஸோ நஷ்ராஸ் வந்து ஃபாத்திமா சனா, சாதியா இக்பால், டைனா பேஜ் எல்லாம் 10 overs போட்டுருவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இங்கே வந்து பார்ப்போம். எம் அலி ஃபெயில் ஆகிட்டாங்க 5 runs. எஸ் ஷாமா 61 சூப்பராக ஆடிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 90+, இங்கே ஒரு 60+. ஆயிஷா ஜாஃபர் எக்ஸ்ட்ரானரி 75, சித்ரா அமீன் 9 runs ஃப்ளாப் ஆகிட்டாங்க. என் பர்வேஸ் 27, ஆல் ஏரியாஸ் 0. ஃபாத்திமா சனா சொல்லலை நான். பவுலிங் பேட்டிங் 2 ரோலுமே பக்காவாக போனாங்க 52 runs. எஸ் அரூப் ஷா 40, ஐனவேஸ் 38, நஷ்ராஸ் வந்து ஐனவேஸ் பேட்டிங் ஒரு பவுலராக பேட்டிங்கில் சூப்பராக இருந்தீங்கன்னா. ஆனால் ஜிம்பாப்வேக்கு எதிர்க்க பெரிய பர்ஃபார்மன்ஸு இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். டாப்லேயே ஒரு 3 to 4 முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஷாமாஸ், அமீன், ஜாஃபர், அந்த ஆல் ஏரியாஸ் இல்லைனா ஃபாத்திமா சனா இவங்களுக்கு முன்னாடி யூஇ ஹனி இந்த மாதிரி பிளேயர்ஸே மேக்ஸிமம் ஆடிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேட்சும் பாகிஸ்தான் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனா பேஜ் 8 overs 1 wicket. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா சனா 5 overs தான் போட்டுருவாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க, அதனால் ஓவர் போடலை. சாதியா இக்பால் 1 wicket, நஷ்ராஸ் வந்து 2, சையத் அரூப் ஷா 1, ஆயிஷா ஜாஃபர் தேவைப்பட்ட பவுலிங் போடுறாங்க. பேட்டிங்கில் ஷாமாஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளாப். சித்ரா அமீன் சொல்ல உங்களுக்கு குவாலிட்டி பிளே 68, ஆயிஷா ஜாஃபர் 8. ஆயிஷா ஜாஃபரும் ஷாமாஸும் எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஒரு 3 matchல 2 இன்னிங்ஸ் ஒரு கேப்டன்சி பிக்கு ஒர்த்தான இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. சித்ரா அமீன். எம் அலி அகெயின் 1 more ஃபெயிலியர். அட்டாலி பர்வேஸ் 7, ஃபாத்திமா சனா ரேர் ஃப்ளாப். இந்த மாதிரி ஃப்ளாப் ஆனாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய கேப்டன்சி பொசிஷனில் இருக்கவங்க ஃப்ளாப் ஆனால், இப்போ ஷாமாஸையோ இல்லை ஆயிஷா ஜாஃபரி கேப்டன்சி பிக்கு போடுறீங்கன்னா உங்களோட டீம் வந்து எக்ஸ்ட்ரானரி ரேங்க்கில் இருக்கும். ஸோ ஓவர் ஆல் ஏரியாஸ் டீசென்ட் இன்னிங்ஸ் 32. ஸோ இப்போ நம்ம வந்து பெஸ்ட் சிவிசி ஆப்ஷன்ஸ், ஸோ அன்வான்ட் பிக்ஸ், வாண்டட் பிக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பெஸ்ட்டு சிவிசி ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். பெஸ்ட்டு சிவிசி இப்போ வந்து எம் அலி பார்த்திங்கன்னா 19% கேப்டன், 18% வைஸ் கேப்டனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன்சி வேணாம், ஏன்னா ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஓகே. ஜிம்பாப்வே கீப்பர்ஸ் அண்ட் அகைன் யாருமே வேணாம், எல்லாமே ஒஸ்ட்டு தான். அதுக்கு பதில் எம் அலி பதில் ஆல்வியானா அந்த வைஸ் கேப்டன் பிக்கும் கொடுக்காதீங்க, நார்மலாக வச்சு. சித்ரா அமீன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டுத்துக்குமே ஒர்த்தான பிக்கு. ஆல் ஏரியாஸ் லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த செலெக்ஷன் படி உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, இவ்வளோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஒர்த்தே இல்லை. லைட்டாக ரொட்டேட் பண்ணலாம், அவ்வளோ. அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். கேஎன்லோ ஜிம்பாப்வேயில் இருக்கிற ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணலாம். புல்ரைஸ் பெரோசா இவங்க ஆடினா இவங்களை ரொட்டேட் பண்ணுங்கள். இவங்க டீசெண்டான பிளேயர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது புல்ரைஸ் பெரோசா. ஸோ பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நட்டாலியா பர்வேஸ் பார்த்திங்கன்னா நட்டாலியா பர்வேஸ் பேட்டிங்கில் 27, 33 தான் அடிச்சிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் ஷாமாஸ் எக்ஸ்ட்ராடனரி நம்ம அங்கே பார்த்தோம். 90+, 60+, ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப்பு, 3 மேட்ச் 2 பெரிய இன்னிங்ஸ் ஆனாங்க. கண்டிப்பாக அவங்களோட பிளான்ஸில் அவங்க இருக்கணும். ஜாவத் ஆவரேஜ் பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அதே தான் கேப்டன்சி பிக்கில் 60% ஃபாத்திமா சனா. ஏன்னா 2 ரோலுமே பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து கேப்டன்சி பிக்கு இவங்களுக்கும் கொடுங்க, வேறு நிறைய பவுலர்ஸுக்கும் கொடுங்க. அருப் ஷா இவங்களும் நல்ல பவுலர், கிளாஸாக போடுவோம். பிபிஸாக நம்ம பார்த்தோம். போஸ்டிங் அளவுக்குலாம் நீங்கள் இந்த அளவுக்குலாம் கொடுக்க வேணாம், பாகிஸ்தான்லேயே கொடுங்க. நீங்கள் 14, 22லாம் அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே பார்த்தீங்க டீசெண்டாக பேட்டிங் ஆடுறாங்க, ஒரு சும்மா கொஞ்சம் ஓவர் போடுறாங்க அவ்வளோதான். ஆயிஷா ஜாஃபரும் செம்மையாக ஆடிருந்தாங்க பார்த்தோம். ஸோ 75, 81 பிஃபோர் தான் அடிச்சிருக்காங்க. ஆயிஷா ஜாஃபர் ஒரு நல்ல ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன்ஸுக்கு ஒர்த்தான பிக்கு தான். அருப் ஷா ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஃபாத்திமா சனா வைஸ் கேப்டன் ஆனால் ஒர்த்தான ஒரு சாய்ஸாக தான் இருக்காங்க ஃபாத்திமா சனா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு யாரும் பெருசாக சொல்லிக்கிறாங்க இல்லை. பவுலிங்கில் தான் பவுலிங்கில் நஸ்ராஸ் வந்து பவுலிங் பார்த்திங்கன்னா நஸ்ராஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி பவுலர். அவங்கள பொறுத்த வரைக்கும் 2, 1, 2, 3, 3 லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஆர் ஷமீமும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக ஒரு 2, 1, 1, 0 விக்கெட்ஸ். மராங்கி இவங்க ஃபஸ்ட் பவுலிங் ஜிம்பாப்வே போகிறாங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. லாஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட்டாக போடுவாங்க, டெத் ஓவரும் போடுவாங்க. டயனா பேஜ் வந்து ஹிட்டார் மிஸ்டேக் போடுவாங்க, எடுத்தால் பெருசாக எடுக்கிறது, ஏன்னா லைட்டாக ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு எல் மபேரோ வந்து லாஸ்ட் 5 மேட்சஸில் 5 விக்கெட் எடுத்துருவாங்க. இவங்க ட்ரை பண்ணலாம். யாருன்னா சிபாண்டா கூட மேக்ஸிமம் ஓவர்ஸ் போடுறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க, மேக்ஸிமம் ஓவர்ஸ் போடுறாங்க. ஒரு டாட் பால்ஸில் சம் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஓகே, ரூபப் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் ஆடி. ஸோ அவங்க விளாட்னா பிளானில் வைக்கலாம். மீதி யாரும் ஓச்சாரு இவங்க ஒரு டீசெண்டான ஒரு பவுலர், இவங்களுக்கு பிளானில் வைக்கலாம். மீதி யாருமே பெருசாக நீங்கள் இங்கே பவுலர்ஸில் யாருக்கும் பெருசாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆடுறது ஜிம்பாப்வே கூட இந்த ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மூமெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு நடந்தது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கலாம். நஸ்ராஸ் வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், டயனா பேஜ் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், ஷமீம் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வைக்கலாம் உங்கள் ஆப்ஷன். ஸோ கரெக்டான ஒரு பிளானை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நல்ல டீமாக போடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஒரு டீம் அப்டேட் பண்ணுறேன். சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நெட்வொர்க் வேறு போராக இருக்குது. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா ஃபாத்திமா சனா ஆல்ரவுண்டரில், நஸ்ராஸ் வந்து சித்ராமன், ஆயிஷா ஜாஃபர், சையத் அருப் ஷா, ஷாமஸ், அனிபாலி, டயனா பேஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மராங்கே, பிபிசா, எல் மபேரா. நான் வந்து ஃபாத்திமா சனாவை வைஸ் கேப்டன் கொடுக்க போகிறேன். கேப்டன்சி ஆப்ஷனில் வந்து ஷமாஸ் போட்டு
இதுதான் என்னோடய பேசிக் டீம். ஸோ இந்த டீமில் அதர் கேப்டன்சி ஆப்ஷன் வந்து நான் சித்ரா அமீனுக்கும் போயிருக்கேன். அதர் கேப்டன்சி ஆப்ஷன் வந்து ஷாமாஸ் ட்ரை பண்ணலாம், ஐஷா ஜாஃபர் ட்ரை பண்ணலாம். பவுலிங் கேப்டன்சி வந்து நஷ்ராஸ் வந்து டயனா பேஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸு. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.